தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அடுத்ததாக நாம் இந்த பதிவுல பார்க்கக்கூடியது வாழ்க்கையில அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது. என்னென்ன கண் திருஷ்டி இல்லாத இடமே கிடையாதுங்க. நீங்க ஒண்ணும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நீங்க போயிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா முடிஞ்சது. எல்லாருடைய பார்வையும் உங்க மேல விழுந்துருச்சுன்னு சொன்னா முடிஞ்சது. டே அப்பா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. டே அப்பா பயங்கரமா இருக்கீங்க, பயங்கர அழகா இருக்கீங்கன்னுவான் ஒரு லேடி. அப்பா அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அடுத்த 3-4 நாள் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தா. ஏன்னா எல்லாருடைய போக்கஸும் அவங்க மேலதானே இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த திருஷ்டி அப்படிங்கிறது. அதனாலதான் இன்னைக்கும் கோவிலுக்கு எல்லாம் போன சொர்ணாபிஷேகம் பண்ணினா தண்ணி தெளிக்கும் போது அந்த தண்ணி முகத்துல படணும்னு சொல்றாங்க. நம்ம 4 இடம் போறோம் வரோம், கண் திருஷ்டி இல்லாம இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றது அதுதான் காரணமே. அப்போ அந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒண்ணு. பெருசா வீடு கட்டுறாங்க, ஏன் மறைச்சிட்டு, ஏன் முன்னாடி பெரிய ஒரு மரப்பு போட்டுட்டு வீடு கட்டுறாங்க. 3 மாடி 4 மாடி பண்ணும்போது முன்னாடி ஒரு கிரீன் கலர்ல எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா, ஓலையில எல்லாம் பாத்திருக்கீங்களா, ஒரு மரப்பு போட்டு வீடு கட்டுறாங்க. உண்டு அதெல்லாம். ஏன்னா சில இடத்துல சில இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வரணும் அப்படின்னு. ஏன்னா அந்த கண் திருஷ்டி அந்த மாதிரி இப்ப என்ன இவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டு இருக்கா, யாருப்பா கட்டிட்டு இருக்கா, இப்ப இவனுக்கு எங்க வருமானம், ஏப்பா பரவாயில்ல வீடு கட்டிட்டு இருக்கானே. அதாவது சில பேருக்கு அந்த வைத்தறிச்சல்னு சொல்றாங்க இல்லையா, அப்படியே சொல்லவும் அவனுக்கு அப்படியே அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி இருப்பான் சில பேர்லாம். அதனாலதான் நம்ம வீட்லயும் சரி, நம்ம அலுவலகத்திலையும் சரி, நீங்க செய்யக்கூடிய பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துலயும் சரி, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சிலதெல்லாம் நம்ம பண்ணிக்கணும். நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டாதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இந்த விஷயத்துல நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது. முதல் விஷயம், உங்க வீட்டுல நீ எப்ப எல்லாம் நீ மேக்சிமம் நீ வீட்டுல சாம்பிராணி போடுறியோ, வீடு முழுக்க நல்லா வீட்டு சாம்பிராணி, ஊதுபத்தியோ சாம்பிராணியோ, சில பேர்லாம் வீட்டுல இதுக்காக ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருந்து அந்த கறி துண்டு போட்டு இது பண்ணி சாம்பிராணி வீடு முழுக்க போடுவாங்க. அப்பதான் இந்த தெய்வ வம்சத்தோட அது அமோகமா இருக்கும் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதை பாத்தீங்கன்னா வீட்டை சுற்றி 3 முறை தூவி 3 முறை வெளியிலிருந்து உள்ள எல்லா இடமும் காமிச்சு பண்ணுவாங்க. இதனால என்னென்ன விஷயங்கள்லாம் உனக்கு வருது, நல்ல சக்தி அதிகரிக்கும், வீட்டுக்கு நல்ல ஒரு காப்பு, அதிர்ஷ்டம், செல்வம், வளம், உயர்வு, பாதுகாப்பு, தெய்வ அருள், நிம்மதி, வளர்ச்சி, ஒளி, சுத்தம், வெற்றி, அமைதி, சக்கர சக்தி அப்படின்னு சொல்லலாம். சக்கர சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்டு, அந்த அளவுக்கு இருக்கும். இதே நீங்க அந்த வீட்டுல திருஷ்டி இருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண் திருஷ்டி அதிகரிக்கிறது, பணம் கையில நிலைக்காது, குழந்தை அழுகையை நிறுத்தாது, நைட் ஆச்சுன்னா கூட விரான்னு கத்தும். அது பசியில கத்துதா, அது எதனால கத்துறது, ஏன் கத்துறதுன்னு தெரியும், விரான்னு கத்தும் அந்த குழந்தை அழுகை நிக்காது, வீட்டில் ஓயாத சண்டை, வேலையில தடை, பிசினஸ் லாஸ், மன அழுத்தம், உடல் சோர்வு, திடீர்னு பிரச்சனை வர்றது, உறவு முறிவு, நல்ல இருந்த சொந்த பந்தங்கள் உறவு முறிஞ்சு போய் நீ வேணாண்டா, நீ போடா நீ தேவை, அந்த உறவு முறிந்து போகுதல், தூக்கம் குறைவு, அந்த வீட்டுல தூக்கம் இருக்காது, பயம் அதிகமா இருக்கும், அதிர்ஷ்டம் தடையா இருக்கும், முயற்சி தோல்வி, வீடு நிம்மதி இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் நீ சாம்பிராணி போடலன்னா இத்தனை விஷயமும் உன் குடும்பத்துல நடக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. உண்டா இல்லையா உன் வாழ்க்கையில நீ நினைச்சுப்பாரு. இதெல்லாம் இருக்கு இல்ல, பிளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறது நீ கமெண்ட்ல சொல்லணும். சில பேர் பாத்தீங்கன்னா அதுக்கு சில விஷயங்கள் ஓம் திருஷ்டி துர்காவோ நிறைய மந்திரங்கள் நிறைய சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லி கொடுப்பேன்னு, சில பேருக்கு ஓம் உக்ரவீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். சில பேருக்கு திருஷ்டி மந்திரங்களே இருக்கு. சில விஷயங்கள்லாம் சொன்னா அது நமக்கு நல்லது. ஆனா நம்ம அதாவது சொல்றாங்க இல்லையா, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு விஷயம் இருக்கு தெரியுமா. தூபம் இருக்கும் இடம் துன்பம் தங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டுல வீட்டுல சாமிக்கு விளக்கு வைக்கிற, ஜலம் வைக்கிற, சுவாமிக்கு டம்ளர்ல தண்ணி வைக்கிற, அரிசி வைக்கிற, பருப்பு வைக்கிற, விக்கிரகங்கள் எல்லாமே நீ வச்சிருக்க, சாம்பிராணி வச்சிருக்கியோ, சாம்பிராணி இதுல நீ கலந்து நீ சொந்தமா சாம்பிராணி செஞ்சு நீ வைக்கணும். நவ சாம்பிராணின்னு பேரு. நவ சாம்பிராணி ரொம்ப விசேஷம். நவ சமித்துக்களால் செய்யக்கூடிய நவ சாம்பிராணி விசேஷம். எத்தனை பேர் நவ சாம்பிராணி யூஸ் பண்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சில இடத்துல மட்டும்தான் இந்த நவ சாம்பிராணி அப்படிங்கிறது கிடைக்கும். எல்லா இடத்துலயும் நவ சாம்பிராணி கிடைக்காது. நவ சாம்பிராணி மிக முக்கியமானது. நான் சொல்றேன் உங்களுக்கு, எல்லா பொருளோட பேரெல்லாம் சொல்றேன். நீ அதுல நீ விளக்கு ஏத்துன அப்படின்னு சொன்னா உனக்கு நல்லது, உன் குடும்பத்துக்கு நல்லது. என்னால வழிகாட்டதான்ப்பா முடியும். அந்த வழியில போறதும் போகாததும் உன் கையில தான் இருக்கு.
வெண்கடுகு பயன்படுத்திக்கோ, ரொம்ப நல்லது, சிறப்பு. நாய்க்கடுகு சேர்த்துக்கோ, ரொம்ப சிறப்பு. அதே போல பேய் விரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பேய் விரட்டி அப்படின்னு நாட்டு மருந்து கடையில கேட்டா கொடுப்பாங்க. பேய் விரட்டி, அது பேரு பேய் விரட்டி தான், ரொம்ப சிறப்பு. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா காய்ந்த வர மிளகாய், அதே போல நல்ல சுத்தமான மஞ்சள் பொடி, கருவேலம் பட்டை மிக விசேஷமானது, வேப்பில பொடி, இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது. நான் சொல்றது எல்லாமே இதெல்லாம் நீ பயன்படுத்தின அப்படின்னு சொன்னா உன்னுடைய லைஃபுக்கு ரொம்ப நல்லது. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குங்குல்யம் நீ சேர்த்துக்கணும், பிளாக் பெப்பர் சேர்த்துக்கணும் கண்டிப்பா, கருப்பு கடுகு சேர்த்துக்கணும். கருப்பு கடுகு இருக்கு இல்லையா, அதுவும் சேர்த்துட்டா தப்பு கிடையாது, சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நீ சேர்த்துக்கணும். இதெல்லாம் நீ சேர்த்துட்ட அப்படின்னு சொன்னா உன்னுடைய லைஃபுக்கு உனக்கு அடுத்த சில விஷயங்கள் நிறைய இதா இருக்கும். ராக் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம், கல்லு உப்பு சொல்றோம் இல்லையா, அதுவும் மிக முக்கியம். அதே போல எள்ளு, கருப்பு எள்ளு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுவும் நமக்கு மிக முக்கியமானது. பச்சை கற்பூரம்னு சொல்றோம், அதுவும் மிக முக்கியமானது. இது எல்லாமே கரெக்டான சம அளவுல இருந்து இதுல நீங்க சாம்பிராணி செய்து ஒரு கண்ணாடி டப்பால போட்டு செவித்து வச்சுட்டு இதை நீங்க எப்ப எல்லாம் நீங்க பயன்படுத்தலாம். சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில போட்டீங்கன்னு சொன்னா சிறப்பு. சனி செவ்வாய் பெஸ்ட் டேஸ். சிறிது பொடியை எடுத்து தீயில் போட்டு புகை காட்டும், கடை முழுக்க சுத்தி வரும். மனிதர் எல்லாம் ஆளா இருந்தாலும் தலையிலிருந்து மேல உச்சந்தலையிலிருந்து உள்ளம்பாத முறையில 3 முறை சுத்தி கொண்டு வாங்க. அதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். ப்ரொடெக்ஷன், எனர்ஜி, பவர், லக்கு, குரோத், வெல்த், பீஸ், டிவைன் சக்சஸ், இத்தனை விஷயமும் உங்களுக்கு நடக்கும். பிளெஸிங்ஸ், நல்ல விக்டரி எல்லாமே இருக்கும். ஆனா இதெல்லாம் நீங்க சில விஷயங்கள் சரியா நீங்க பண்ணல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கஷ்டம். அதாவது நல்ல வாசம் உள்ள புகை உள்ள இடத்தில் பிசாசு இருக்காது, பேய் பிசாசு கூட தங்காது. நல்ல வாசமா இருக்கணும். ஒரு சில வீட்டுல பூஜை ரூமுக்குள்ள போங்களேன், விளக்கேற்றி வச்சிருப்பாங்க, 2 ஊதுவத்தி ஏற்றி வச்சிருப்பாங்க, ஊதுவத்தி தான் ஏற்றி, ஆனா அந்த இடம் அப்படியே அமிர்தமா இருக்கும், வாசமா இருக்கும். அடையப்பா மனமா இருக்கேன் இந்த ரூமு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் வரணும். திருஷ்டி இருந்தால் வளர்ச்சி நின்று விடும். உன் குடும்பத்துல வளர்ச்சி இல்லைன்னு சொன்னா உன் குடும்பத்துல ஏதோ சில விஷயங்கள் பண்றாங்க, ஏதோ ஒரு கெடுதலான விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கறது அர்த்தம். அதை நீயா புரிஞ்சுப்ப போக போக. இது திருஷ்டி பவுடர் சாதாரணம் இல்லை. ஒரு முறை யூஸ் பண்ணினா கண் முன்னே கூட இந்த திரும்பி இது பார்க்காது. நீ சில விஷயங்கள்லாம் கரெக்டா நீ செஞ்சேன்னா பார்க்காது. இன்னைக்கு எலுமிச்சம்பழம் சுத்தி போடுறது உண்டு, பூசணிக்காய் சுத்தி போடுறது உண்டு, அதே போல தேங்காய் சுத்தி உடைக்கிறதும் உண்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் நம்ம எதுக்காக செய்யணும், ஏன் செய்யணும்? ஒரு பூசணிக்காயை பலி கொடுத்தால் ஒரு மனுஷால பலி கொடுக்கறதுக்கு சமம். அதனாலதான் பூசணிக்காய் சுத்தி உடைக்கணும் அப்படிங்கிறது. அமாவாசையில பூசணிக்காய் சுத்தி இன்னைக்கு எத்தனை பேர் போட்டு உடைக்கிறாங்க. இரவு 10 மணி ஆனாலும் சில பேர் போட்டு உடைச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கறாங்க. முழு வெண்பூசணி அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல எல்லாம் இந்த இவ்வளவுதான் இருக்கும், சின்னதா இருக்கும். குறைஞ்சபட்சம் 3/4 கிலோ, 1 கிலோவுக்கு மேல இருந்துன்னா அந்த பூசணிக்காய் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசா இருந்துன்னா அது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த திருஷ்டி சம்பந்தமான சில விஷயங்கள் அப்படின்னு வரும்போது நீ சாம்பிராணி போடும்போது கொஞ்சம் பார்த்து சில விஷயங்களை கரெக்டா செய். நான் உன்னை டெய்லி செய்ய சொல்லி உனக்கு வாரத்துல ஒரு நாள், இந்த செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, குடும்பத்துல எல்லாரும் இருக்கிற நாள்ல குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் உட்கார வச்சு சுத்தி உடைச்சு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கரெக்டா நீங்க பண்ணினீங்கன்னு 3 விஷயம் இருக்கும். தெய்வ வாசமும் இருக்கும், முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசையும் இருக்கும், அந்த குடும்பத்திலையும் சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக இருக்கும். ஆனா இந்த மூணு விஷயம் குடும்பத்துல தங்கணும்னு நீ இதெல்லாம் செய்யணும். எப்பயாவது ஒரு தடவை செய்யறது இல்லை, இதெல்லாம் எப்போதும் வாழ்க்கையில பர்மனண்டா செய்யணும். இதெல்லாம் நம்ம இப்படிதான் செய்யணும், முறையா செய்யணும், இதெல்லாம் இப்படி நம்ம முறையா செய்யணும் நீ வழி வகுத்துட்ட அப்படின்னு சொன்னா உன்னை யாராலும் மாற்ற முடியாது. சூப்பரா அமோகமா இருப்பீங்க. திடீர்னு வீட்டுக்கு யாராவது வராங்க, சாம்பிராணி போட நீங்க இதெல்லாம் எடுத்து, யாரும் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? இந்த பொருள் எல்லாம் இருக்கு, எப்படி இவ்வளவு கரெக்டா நீங்க போடுறீங்க? உங்களையே அவங்க ஆச்சரியமா பார்ப்பாங்க, ஆச்சரியமா கேட்பாங்க. இல்ல நான் பக்தி ஒளி பார்த்தேன், ராஜ்குமார் குருக்கள் சொல்லியிருந்தாரு இதெல்லாம் சேர்த்து போட்டா நல்லதுன்னு சொல்லி இன்னைக்கு நான் போட்டேன், இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கும் நான் இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்க கிட்ட நான் நிறைய உண்மைகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வெளிநாட்டுல இருக்கும்போது கூட, சில இடத்துல இருக்கும்போது கூட நிறைய பேர் பக்தி ஒளியில இருந்து எனக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க, சுவாமி நீங்க சொன்னீங்க, இந்த சொன்ன ஒரு விஷயத்த கடைபிடித்து என் வாழ்க்கையில இந்த மாற்றம் வந்தது சுவாமி, நான் உங்களோட நிகழ்ச்சியை இதை பார்த்தேன், இந்த விஷயத்த நான் செஞ்சேன், நீங்க சொன்ன மாதிரி செஞ்சேன், என் வாழ்க்கையில நிறைய மாற்றம் வந்தது. அதற்கு பக்தி ஒளி உதாரணம். பக்தி ஒளி தான் அந்த ஒளி மூலமாக உங்களுக்கு நீங்க பாக்குறீங்க. இந்த காணொலி கூட உங்க கண்ணில் படுறது, இந்த திருஷ்டிக்கான இந்த காணொலி உங்க கண்ணில் படுறது, இதை நீங்க முழுமையா கேட்டுட்டீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு திருப்பம் வரப்போகுது, ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வரப்போறது, ஏதோ ஒரு தெய்வ கடாட்சம் உங்க கூட வரப்போறது, இருக்க போறதுங்கிறது நிதர்சனமான உண்மை. இது உங்க கையில தான் இருக்கு. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.